மச்சி, நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒன்று போடுறேன். நான் ஒரு வருஷம் ஒன்றும் செய்யலாது என்னால. கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு. ஒன்றும் செய்யலாத கட்டத்துல நிக்கணும் போல. ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா அம்மா கட்டாயம் நான் உனக்காக வருவேன். சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்து நான் இப்படியே கவலைப்பட்டு எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எனக்கு மீட்டு எடுத்து தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்சியார் தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோட தற்போது நான் பார்க்க போகிற விடயம் இருப்பது இலங்கையைச் சேர்ந்த ஜாட் இளைஞர்களை பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி ரஷ்யன் ஆர்மியில் சேர்க்கப்பட்ட ஒரு தகவலானது ஒரு திடுக்கிடும் தகவலாக வெளிவந்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. அதை பற்றி ஒரு முழு காணொலியாக தான் இருக்க போகின்றது. நீங்கள் அதற்கு முதல் செய்ய வேண்டியது இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள என தமிழ் ஃபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடந்திருக்கின்றது, எது நடந்திருக்கின்றது அந்த இளைஞர்களுக்கு என்பதை இந்த காணொலியாக வாங்க போய் பார்ப்போம். இந்த பிள்ளைய கொண்டாந்து மீட்டு எடுத்து தாங்க ஐயா. 2024 பிறகு இந்த பிள்ளை என்ன தொடர்பே இல்லை. கடைசியா இந்த பிள்ளை 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா, வழியில் எடுத்து தாருன்னு சொல்றான். அதுக்கு முன்னே நாங்கள் கதைக்க போனா கெட்ட வார்த்தைகளால எங்களை கேட்கிறேன். எங்களை பிள்ளைகளை ஜனாதிபதி ஐயா அவர்களையும் கும்பிட்டு கேட்கிறோம். எங்களை பிள்ளைகளை மீட்டுத்தாங்க. தற்காலிகத்தை பொறுத்த வரைக்கும் போலி ஏஜென்சி மூலம் அதிகமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருவதனை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் வெளிநாடு செல்ல அவர்கள் ஆசையில் அங்கே செல்லவில்லை. அவர்கள் குடும்ப வறுமையின் காரணமாகவே அவர்கள் அந்த வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் ஆசையினை பயன்படுத்தி அவர்களை மனநிலையை பயன்படுத்தி இந்த போலி ஏஜென்ட்ஸ்மார்கள் அதிகமானவர்கள் அவர்களை ஏமாற்றி செல்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அவர்களின் அதிகமான பணங்களை கொள்ளையடித்து செல்லுகின்ற ஏஜென்ட்ஸ் அதிகமாகவே இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காணப்படுகிறார்கள். பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி ரஷ்ய ஆர்மிக்கு அவர்களை சேர்த்து உக்ரைனுக்காக எதிராக போரை செய்வதற்காக அந்த இளைஞர்களை பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு தகவலானது தற்போது வெளிவந்திருக்கின்றது. அம்மாஜி, நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒன்று போடுறேன். நான் ஒரு வருஷம் ஒன்றும் செய்யலாது என்னால. கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு. ஒன்றும் செய்யலாத கட்டத்துல நிக்கணும் போல. ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா அம்மா கட்டாயம் நான் உனக்காக வருவேன். ஒன்றுக்கும் யோசிக்காத. ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா கட்டாயம் வருவேன். இல்லாட்டிக்கு கடவுள் மேல எடுக்கோ இல்லையோன்ட்டு எனக்கு தெரியல. பாபு என்ன செய்ய வேண்டிய தெரியா கிடக்கு. எங்களுக்கு எல்லாமே இது புதுசு. இப்ப சண்டை தொடங்குற மாதிரி கிடக்கு. அதான் பயமா கிடக்கு. அவங்களும் ஒன்றும் செய்யலாதண்டா என்ன செய்யறேன் கொண்டு விளங்கல. அதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு வருஷத்துல உயிரோட இருந்தா நான் வருவேன். இல்லாட்டிக்கு என்ன பத்தி ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, அழாதீங்க. சரியா? அழாதீங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க. சரியா? பாய், லவ் யூ. இவ்வாறான நிலைமை காணப்படுவதற்கான காரணம் இந்த போலி ஏஜென்ட்ஸ் அதிகமாக இலங்கையில் அதிகரித்திருப்பதை நாங்கள் காணப்படுகிறது. இதற்கான சட்ட நடவடிக்கைகளை தகுந்த அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் குறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனது மகன் மகீரதன் அவர் வெளிநாடு போறேன்னு சொல்லி விசா எல்லாம் டூரிஸ்ட் விசா எல்லாம் எடுத்து ஒரிஜினல் விசாவில் போனவர் 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 அன்று வெளிக்கிட்டு போனவர். போய் ரஷ்யா கொண்டே ரஷ்யா ஏர்போர்ட்டுக்குள்ளே மகனை ஆர்மி கமாண்டரை விட்டு ஏஜென்ட் மூலம் தான் அனுப்பினாங்க. ஆர்மி கமாண்டரை விட்டு பிள்ளை எடுத்து மகனை கொண்டு ரூமில் வச்சுருந்தேன். ஒரு கிழமையாக வச்சுருந்துட்டு பேருந்து அங்கே ரஷ்யா இராணுவ பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு போனவன். முகாமுக்கு கொண்டு போய் என்ற பிள்ளைய இல்லைங்கன்னு சொல்லி பிள்ளைகளை சொல்லியிருக்கு. சொன்னால் அப்புறம் பிள்ளைகளை போமென்று சொல்லி
நின்றவ கூட்டி கொண்டு போகிறோம் கூட்டிக்கணும் எங்களையும் காசை முழுக்க போடுங்க போட்டால் தான் நாங்கள் அங்காள அவைய கொண்டு போகலாம்னு சொல்லி முழு காசையும் நாங்கள் போட்டுட்டோம். லட்சக்கணக்கான காசையும் போட்டாச்சு முழுக்க போட்டால் இப்போ கடைசி எங்களோட பிள்ளைய கொண்டு போய் ஆமி கேம்பில் வச்சு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அந்த பெரிய துப்பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து என்ன பிள்ளைய கொண்டு போய் அங்கே ஒன்றே அங்கேயோ விட்டுருக்கன்னு சொல்லி நெல்லையில் விட்டுருக்கன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா 13ஆம் பிறகு என்ன பிள்ளை என்ன தொடர்பு இல்லை. 13/10/11/2024 பிறகு என்ன பிள்ளை என்ன தொடர்பே இல்லை. கடைசியாக என்ன பிள்ளை 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு அம்மா இப்படி எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களோ ஒன்றும் செய்யலாமே இருக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ சைன் வச்சா தான் உருக்குள்ள வெளியே விடுவாங்களோன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பேப்பரில் சைனையும் வேண்டி போட்டு பிள்ளைகளை கொண்டு போனாங்க போட்டுடுவா. பிள்ளைகளும் தெரியாத நம்ம அங்கத்தை மொழி தெரியாம பிள்ளை சைன் வச்சிருக்கிறேன். சைன் வச்சா அப்புறம் இப்போ அவன் சொல்றான் 1 வருஷத்துக்கு அதுக்குள்ள பிள்ளை சொல்லுதான் எங்களுக்கு விஷயம் தெரியாம சைன் வச்சுட்டோம் 1 வருஷத்துக்கு அதுக்குள்ள வெளிக்கிடையிலாதன்னு சொல்லி சொன்னவன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அம்மா இருக்க வந்துட்டேன் நான் உயிரோட இருந்தா அவங்கள்ட்ட தேடி வரேன் இல்லையா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையே அம்மான்னு சொல்லி என்ன பிள்ளை கடைசியா 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டவன். அதுல இருந்து எனக்கு தொடர்பு இல்லை இது வரைக்கும். 13ஆம் தேதியிலிருந்து எந்த பிள்ளை என்ன தொடர்பு இல்லை இங்க இருக்கிறார் ஒன்றுமே தெரியல. நானும் கால் பண்ணி கேட்டேன் இந்த அனுப்புறேன் இந்த பிள்ளைய நான் பெல்ஜியத்துக்கு தான் எங்களோட இடத்துல இருந்த ஒரு சொந்தக்கார அண்ணா மூலமா தான் நான் இந்த பிள்ளைய அனுப்பினேன். அவர் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு தான் எடுக்கிறேன்னு சொல்லித்தான் அவர் மூலமா அனுப்பினான். இது வரைக்கும் இந்த பிள்ளை எங்க நிக்கிறேன் எங்க இருக்கிறேன்னு எனக்கு ஒரு தொடர்புமே இல்லை. நானும் போன் எடுத்து கேட்டபடி கேட்டு கதறி அழுதேன். இந்த வரைக்கும் எந்த பிள்ளைங்க நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல சார். எந்த பிள்ளைய நீங்கள் மீட்டு தாங்க கையில காலில் விழுந்து சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு மகன் தான். எனக்கு கஷ்டம் இல்லை. அவர் தான் என்ன வச்சு பாக்குறது. அவருக்கு வெளிப்பு எல்லாம் மாறுது. கடைசி ஆண்டைக்கு கொண்டு போய் பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்குது. வெளிப்பு வந்தா அந்த பிள்ளைய கொண்டு போய் இங்கே ஊசி எல்லாம் போட்டுட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. திருப்பி அங்க ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துக்கு திருப்பியும் கொண்டு போயிருக்கிறோம் இல்லைக்கு மாமுக்கு. அதுக்கு பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இந்த பிள்ளை எங்க நிக்கிறானே ஒண்ணுமே தெரியல. இந்த பிள்ளைய மீட்டெடுத்து என்னெடுத்தாங்க. எனக்கு கணவரும் இல்லை. இந்த பிள்ளைதான் எனக்கு துணை. அந்த பிள்ளைய நினைச்சு 12 நாள் ஆச்சு. சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்து நான் இப்படியே கவலைப்பட்டு எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளை எங்க இருந்தாலும் எனக்கு மீட்டெடுத்து தாங்க. உங்களை தயவு செய்து நான் காலில் விழுந்து கேட்கிறேன் ஐயா. ஜனாதிபதி ஐயா அவங்களை நான் கையில காலில் விழுந்து கும்பிடுறேன் ஐயா. இந்த பிள்ளைய கொண்டாந்து மீட்டெடுத்து தாங்க ஐயா. இந்த பிள்ளைதான் எனக்கு உயிர். என்ன இந்த பிள்ளைதான் என்ன பாக்குறது. எனக்கு வேற ஒரு தட்ட உதவியுமே இல்லையே ஐயா. அழாதீங்க நீங்க வளாதீங்க மடியா இருங்க. இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீர்கள். என்னால சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது என்னால கடவுள் அதுக்கு கொடுத்து வைக்கல போல. பாபம் என்ன நடக்க போன ஒன்றும் சொல்ல தெரியலம்மா. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியாது கிடக்கு. சரி ஓகே பாய். இப்போ நான் என்ன ஃப்ரீ டைம் இருந்தால் நான் மெசேஜ் பண்றேன். பாய். எனது மகன் 2024 10ஆம் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காயாவுக்கு கூடாக விசிட் விசாவில் ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸுக்கு அனுப்புறதாகத்தான் சொல்லி ஏஜென்சி எடுத்தது. அங்கே ஒரு 3 நாள் என் பிள்ளைய ரூமில் வச்சிருந்துட்டு நாங்கள் வேயாபூரில் இறங்கின உடனே ஆமிக்காரர்களால் தான் கொமாண்டர் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். வேணுன்ற ஏஜென்சியை கேட்டெடுத்து ஏஜென்சி அதை தான் கொண்டு என்னட்ட ஒப்படைக்க போயினோம். நீங்கள் பயப்படாமல் அனுப்புங்க. அங்கே வெளியில் ஒரு 3 நாள் பிள்ளைகளை வச்சிருந்துட்டு இப்போ உடனே முகாமில் பிள்ளைகளை வச்சிருந்தது. இப்போ முகாமுக்கு மேன் கொண்டு போய் நீங்கள் பிள்ளைகளை என்று அவர் தான் கொண்டு வந்து விட போறார். அப்போ ஆமிஐசி வேணும். அதால் ஒரு 14 நாள் ட்ரைனிங்குக்கு விடுறோம்ட்டு. அந்த 14 நாள் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா பிள்ளைகளுக்கு 15-16ஆம் தேதி அளவில் அதுக்கு சம்பளம் போட்டிருக்குறோம் ரஷ்யாவில் இருந்து. அப்போ ஏன் உங்களுக்கு சம்பளம் வருது ட்ரைனிங் எடுக்கிறதுக்குண்டு. அதுக்கு பிறகு தான் ஏஜென்சி சொல்கிறேன். அது ஒரு சைன் ஒன்று வச்சவேம்மா. அதுதான் அவைக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் இந்தியாவில் கொண்டு வரணும்ட்டு. இப்போ பார்த்தா 1 வருஷம் மாமியில் சேர்ற சைனண்டு வச்சேன்னு இப்போ ஏஜென்சி சொல்லி கொண்டு இருக்கார். தெரியாதரமாக பிள்ளைகள் வச்சுட்டு. ஆனால் உண்மைக்கு பிள்ளைகளுக்கு அந்த மொழி ரஷ்ய மொழி ஒன்றும் தெரியாது. பிள்ளைகள் தங்களை வெளியில் கொண்டு போய் போகிறோன்னு தான் வச்சிருக்கணும். இதில் எந்த மகன் மட்டுமில்லை 5 பேர் எங்களுக்கு தெரியக்கூடியார்கள் இன்றைக்கு நாங்கள் தமிழ் கொடிக்கு வந்திருக்கிறோம். அதனால் இப்போ எங்களோட பிள்ளைகளை கொண்டு அந்த சம்பள காசையும் அந்த கொமாண்டர் வாங்கி எடுத்துட்டான். அரைவாசி காசை எடுத்துட்டான். அது எங்களுக்கு காசு வேணாம் ஐயா. எங்களை பிள்ளைகள் தான் வேணும். இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் எல்லையில் விட்டுருக்கிறான்.
ரஷ்யா இல்லையில உக்ரைனோட அடிபட விட்டுருக்கு. இதில் எங்களோட பிள்ளைண்ட போனுகள் எல்லாம் பறிக்கப்பட்டு எங்களுக்கு தொடர்பு இழந்துட்டோம். என்னுடைய மகன் இப்போ ஒரு ரஷ்ய ஆர்மியில் உள்ளவற்ற போனை வாங்கி தான் எனக்கு மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிறார். தங்களை காப்பாற்ற சொல்லி கேட்கிறார். இருக்க இருந்து நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாத எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஏஜென்சிக்கு எடுத்துக்கிட்டா ஏஜென்சி இன்று வரையும் இந்த திகதி வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா வெளியில் எடுத்து தாருன்னு சொல்றான். அதுக்கு மிஞ்சி நாங்கள் கதைக்க போனால் கெட்ட வார்த்தைகளால் எங்களை கேட்குறேன். அதால தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறோம். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்களோட பிள்ளைகளை மட்டும் மீட்டுட்டாங்க. ஆமிக்கண்டு போகையிலேயே வெளிநாடு போன பிள்ளைய இதில் என்ன இடையில பிரச்சனை வேக்கில் நடந்தோ தெரியாது. எங்களோட பிள்ளைகளை ஜனாதிபதி ஐயா அவர்களையும் கும்பிட்டு கேட்குறோம். எங்களோட பிள்ளைகளை மீட்டுட்டாங்க. எல்லா காசும் எங்களோட ரஷ்யாவில் ரங்கின உடனே முழு காசும் போட சொல்லிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் கிடக்கும் உங்களோட பிள்ளைகள் வாரத்துக்குன்னு நாங்கள் போட்டுட்டோம். இங்கே ஒரு தடவை வச்சு தான் காசுகள் வாங்கி இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஆக்கள்கிட்ட தான் கொடுக்க சொல்லி நாங்கள் அவைண்ட அக்கௌண்ட்டு தான் போட்டும் இருக்கிறோம். முகவர் நாதன் என்று சொல்லி ஒரு ஆள் தான் எங்களுக்கு பிரான்ஸில் இருக்கிறார். அவர் தான் எங்களோட ஏஜென்ட். அவர் இப்போ சஜாத்தண்ட வரை சாட்டுறார். சஜாத்தண்ட ஒரு ஏஜெண்டை தான் சாட்டி கொண்டு இருக்கிறார். அவர் தான் மெயின். அவர் தான் நாமி கேம்புக்கு எல்லாம் கொண்டு விட்டது அவர் தான். இவ்வாறான இளைஞர்கள் இன்னும் ஏமாறாமல் அவர்கள் சரியான ஒரு அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்ட்ஸ் மூலம் செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கேட்டு இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனல் கொமெண்டின் மூலம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் கேட்டு இதோடு எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தொரு காணொலியில் நாங்கள் உண்மையான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை